வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம் ஹலோ தோடா. சொல்லுங்க தோழர். தோழர், பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பார்த்தேன் நேற்று செய்தியை பார்த்தோன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியா மட்டும் இல்லை, எல்லா வீடியோ நான் தான் ஒரு இதை பார்த்தது. திருப்பரங்குன்றத்துல பெரிய கலவரமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த படை தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். ஏன்னா எலெக்ஷன் வந்தா போதும், இந்த சங்கிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. களத்துல இறங்கி எங்கடா மத கலவரத்தை பண்ணலாம், எப்படா அங்க ஆட்சியை பிடிக்கலன்னு சொல்லி பரபரப்பா இருக்கிறாங்க. அப்படியே ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா அங்க என்ன இஷ்யூ தோழர், என்னதான் நடக்குது உள்ள? எதுக்கு இப்ப எப்பவுமே கார்த்திகை தீபானா அங்க விலைக்கு ஏத்துவாங்க திருவண்ணாமலையில, நம்மளுக்கு தெரியும். இப்ப என்ன ஆச்சு, நாங்க ஏத்தணும் ஏத்தக்கூடாது ஏத்த விட மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அங்க என்ன தோழர் நடந்துருக்கு? ஆக்சுவலி தர்கா இருக்கு தோழர். மேல கோபி சுதாகர் பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னா பரவலா பேசப்பட்டது. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கோவில் மேல தர்கா பிளஸ் ஒரு இந்து கோவில், ரெண்டு கோவிலும் மக்கள் எப்படி சமமா வாழ்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றாங்க. உலகத்துல எங்கேயுமே இருக்காது, இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தோன்னா மத வெறியை பிடிச்சுன்னா அடிச்சு மாயணும். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மத நல்லிணக்கம். ஸோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டா தமிழ்நாடு அந்த மலை ஒரு உதாரணம். இதனால வரைக்கும் பார்த்தோன்னா பக்கத்துல இந்து கோவில் தர்கா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. போவாங்க, இவன் போய் சாமி கொண்டு வந்துடுவான், இவன் போய் சாமி கொண்டு வருவான், அவ்வளவுதான். ஆனா இப்ப சமீபத்துல பார்த்தோன்னா இந்த பிஜேபி அரசு சங்கிய அரசுலாம் பார்த்தோன்னா இதே போல அந்த மலை ரெண்டு கோயிலும் ஒன்னா இருக்கு. எப்படி இவங்க ஒன்னா இருக்கிறாங்க? இது சும்மா இருக்கக்கூடாது, இதுல யாரோ பிரச்சனை பண்ணணுமே, இதுல என்ன ஒரு பண்ணணுங்க. அப்பொழுது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது தமிழக அரசு பார்த்தோன்னா தொடர்ந்து பார்த்தோன்னா எதிர்ப்பு பண்ணிட்டே இருக்காங்க. டேய், வேலையை பார்த்துட்டு சைலண்டா போங்க, அந்த மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க, கலவரம் பண்ணாதீங்களா கபோதிகளா அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தொடர்ந்து மிரட்டுறாங்க. தடையை மீறி கலவரத்துல ஈடுபட்டுறாங்க. மெயின் விஷயம் பார்த்தோம்னா இத்தனை வருஷமா 100 வருஷத்துக்கு மேலேயே அந்த உச்சி பிள்ளையார் கோவில், அதுக்கு மேலதான் இவங்க தீபம் ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. காலங்காலமாவே இது நடந்து வந்துட்டு இருக்கு. புதுசா ஒரு 3வது நபரை வச்சு ஏவி விடுற விஷயம் என்னன்னா, அந்த தீபத்து மேல ஏத்த மாட்டாங்களாம். தர்காக்கு முன்னாடி ஒரு கல் இருக்கு, அந்த கல்லு தான் தீபத்தூண். நாங்க இனிமேட்டு இங்கதான் ஏத்துவோம்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா கோவில் நிர்வாகம் சொல்லல. அதுதான் இங்க டெஸ்டே. 3வது நபர் ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அதுதான் காரணம் பாத்தீங்களா? அப்ப இவங்க சண்டை வேணும்ன்றாங்க, வளர்க்குறாங்க. அதாவது ஒரு மத கலவரத்தை ஃபார்ம் பண்ணணும், நான் வேணுன்ட்டே போயிட்டு அந்த கோவில் முன்னாடி பண்ணுவேன். பொதுவா தொடர் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாவே பார்த்தோன்னா விநாயகர் கொண்டு போயிட்டு அது கடல்ல போயிட்டு போட்டு வருவாங்க. அது ஒரு ஆமா, இது தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த ஹிந்து RS போன்ற ஆட்கள்லாம் பார்த்தோன்னா RSS இவனை பார்த்தோன்னா எங்க மசூதி இருக்கோ அந்த தெருவை தான் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அடம் புடி போனோம் போலீஸ் கிட்ட, போலீஸ் சொல்லுவோம் இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் போடான்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இது இந்த நாடுங்க, நாங்க அப்படிதான் போவோம்னு சொல்லி வேணுன்ட்டு அந்த பாபர் மசூதி வழியா போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த கையில இருக்கிற அந்த பூ குங்குமம் வாரி அந்த பாபர் மசூதி மேல அந்த செவுத்து மேல அடிக்கிறது, கலவரத்தை தூண்டு விதமா தொடர்ந்து இந்த சங்கிகள் செய்யக்கூடிய வேலைகள். ஆனா அங்க இருக்கிற பக்தர்கள் யாரும் அந்த மாதிரி தாட்சி கிடையாது. விநாயகர் சதுர்த்தி கும்பிடுற பக்தர்கள் உண்மையா சாமி கும்பிடுறோம், அந்த மாதிரி சண்டை வாங்கணும் அப்படி ஒரு நோக்கம் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த மலையிலும் அங்குள்ள இந்துக்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஆனா ஒருத்தர் பேசிருந்தாரு பாத்தீங்களா, வெளியே விளக்கு ஏத்தி கும்பிட்டாரு. அவர் என்ன பேசினாரு பாத்துருந்தீங்களா தோழர்? அதை பாத்துருங்க. என்ன சொல்றாருன்னா, எரியுதுன்றாரு. மொத்த இந்துவுக்கு உரிமை இல்ல, 10 இந்துவுக்கு உரிமை இல்ல, ஒத்த இந்துவுக்கு உரிமை இல்ல. இந்துக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது சத்தியமாக. இந்த ஊர்ல இந்துக்களுக்கு 10 பேருக்கு ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா நான் இந்த நாட்டுல வாழணுமா சாகணுமா? வாழணுமா சாகணுமா? இந்துக்களுக்கு உரிமை போயிடுச்சு. இந்துக்கள் யாரும் சாக சொல்லல. இந்துக்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தோழர். இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு இப்ப பிரச்சனை. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணி இங்க இந்து பெரும்பான்மையோட ஓட்டுக்கு நாங்க தான் இந்துவோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு எச்ச ஓட்டுக்கையும் அலையிறாங்க. உண்மையத்தோட அதுதான். ஏன்னா சொல்லணும், ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கலவரம் ஆச்சுன்னா ஏன் இந்து தான் சாவுவான், என்னோட சக மச்சான் மாமனார் முஸ்லீம் தான் சாவான், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கலவரம் தூண்டு போயிட்டு வந்துடும். இந்த கலவரத்து தூண்டுதலா இருக்கிற பாத்தீங்கன்னா பார்ட்னர்கள் H ராஜா போன்ற RSS இவங்க தான் கலவரத்தை தூண்டுவா. இந்த போராட்டம் நடக்கிற இடத்துல இருக்குல்ல, நேற்று பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாப்பா நீங்க பார்க்க முடியாது. ஆமா, ஒருத்தர் இல்ல, ஆமாங்க யாருமே இல்ல, மாட்டாங்க. ஆர்டர் தரது மட்டும் தான் உங்க வேலை. ஏய் போங்கடா, கலவரம் பண்ணுங்கடா, அடிச்சு உடைங்கடா. நம்மள மாதிரி இந்து அப்பாவிங்க தெரியுமா, ஏழ்மையான இந்துக்கள் இவனுதான் போயிட்டு அடிச்சு மாயின்னு சாவணும். ஆனா இவனு ஒருபோதும் நேத்து H ராஜா இட்லி களத்துல அவரு ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. அவரு மட்டும் இல்ல,
பார்ப்பவங்க சார்ந்த சமூகம் சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து காட்டுங்க என்னால கேமரா விஷயம் இல்ல வேணா இல்ல ஒரு இடம் கூட பார்க்க அப்ப முடியல. கலவரம்னு வந்து அவங்க வந்து பின்னாடி வந்து ஓடுறோம். ஏன்னா இவனை சாகக்கூடாது, இவனை வந்து பாதுகாப்பா இருக்கணும். கலவரத்தை தூண்டி விடுற மட்டும் தான் அவனுக்கு வேலை. தூண்டி விட்டு நம்மள போன்ற அப்பாவும் இந்துக்களை வந்து தூண்டி விட்டு சாகணும் அப்படிதான் பார்ப்போம். ஏன்னா பாபர் மசூதி இஷ்யூல தான் கிட்டத்தட்ட 2500 மேல 2500 மேல வந்து நிறைய பேர் வந்து இந்த இறந்தான்னு சொல்றாங்க. முஸ்லிம்கள் இந்துக்கள் தான், அப்பாவி வந்து இந்துக்கள் தான். அங்க பார்ப்பவங்க யாரும் சாகல. அதே மாதிரி தான் இவங்க தமிழ்நாட்டில் பண்றாங்கன்னா பிளான் பண்ணி இப்ப பண்றாங்க. இது தமிழக அரசு பார்த்தோன்னா உண்மையா பார்த்தோன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு பெரும் கலவரமா மாறக்கூடிய ஒரு விஷயத்த போலீஸ் வந்து நின்னு அது வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது கோர்ட் என்ன சொன்னது? ஆனா தோழர் இப்ப கலவரம் பண்றவங்க எல்லாம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இங்க கோர்ட்டே சொல்லிடுச்சுங்க தமிழக அரசு தான் வந்து சதி பண்ணுது, இந்துக்களோட உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் எப்ப தோழர் சொல்லிச்சு நீங்க வேற இடத்துல ஏத்துக்கன்னு சொல்லி? சுவாமிநாதன் அவர் வந்து ஒரு பிஜேபி சங்கி, அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். ஜட்ஜ்மெண்ட் நம்ம போகணும், அது வந்து ஜட்ஜ்மெண்ட். ஆனா இங்க பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது தமிழக அரசு கரெக்டா பண்ணிருக்காங்க, தெளிவா பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லுது, கோர்ட்டு சொல்லிடுச்சு நாங்க ஏத்துக்கிறேன், கோர்ட்டை மதிக்கிற ஆளோட நீங்களா? டேய் ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிச்சு, விட்டீங்களா? அது மட்டும் இல்லாம கோர்ட்டை கோர்ட்டா மயிராவது அப்படின்னு ஹெச்ராஜ் சொன்னாரு. கடைசியா அவர் வந்து நான் சொல்லவே அப்படின்னாரு. கடைசியா அப்புறமா வீடியோ காமிச்சாச்சு, நீ தான் சொன்னான்ட்டு. அப்ப பாருங்க பார்ட்னர்கள் வந்து கோர்ட்டை மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா கோர்ட்டை பத்தி பேசுவாங்க, இல்ல தேவைன்னா கோர்ட்டை மதிக்க கோர்ட்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா யாரு ஜட்ஜ்மெண்ட் கேட்பாங்கன்னா மனு தர்மம் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் தான் அவங்க கேட்பாங்க. அவங்க மனு தர்மம் தான் ஃபாலோ பண்ணணும். நாங்க மட்டும் தானே கோயிலுக்குள்ள பூஜை பண்ணணும், மத்தவங்க உள்ள போகக்கூடாதுன்னா மனு தர்மம் சொல்லுது. மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா பார்ட்னர்கள் மட்டும் தான் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணணும்னு சொல்லி மனு தர்மம் சொல்லுது. மத்தவங்களாம் போய் பூஜை பண்ணணும்னு சொல்றது யார் சொல்லுதுன்னா அம்பேத்கர் சட்டம் சொல்லுதுல்ல, எல்லாரும் உள்ள போகணும், எல்லாரும் இந்துக்கள் தானே, அவனும் உள்ள போய் பூஜை பண்ணலாம்னு சொல்றது அந்த சட்டம். ஆனா அந்த சட்டத்தை இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொல்லணும், மதிக்க மாட்டாங்க. சங்கிங்க முழுக்க முழுக்க அப்படிதான் தொடருது. இவனுக்கு தேவைன்னா மட்டும் தான் பண்ணுவாங்க. கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன தொடருது? சுவாமிநாதன் வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு வெளியிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவரோட வார்த்தைகளே நிறைய வன்மம் தெரிஞ்சிச்சு. என்ன சொல்றாருன்னா வந்து இது வந்து இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்கிரமிப்புன்ற வார்த்தை தான் ஃபுல் தீர்ப்புலயுமே இருக்கு. இது வந்து இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், இது வந்து இந்துக்களோட உரிமை வந்து அப்படியே சொல்ற சொத்துரிமை வந்து பறிக்கப்படும், நிறைய பேர் நம்புறாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஏத்தலாம், விளக்கு நீங்க இங்க ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது பொதுவாக இந்த பிஜேபி சங்கிகளோட நோக்கம் தெரியுமா? இந்தியானோ பார்த்தோன்னா அது இந்துக்கள் நாடு, இந்துக்கள் வாழ்ந்த இடம், பூமி அப்படின்னு சொல்லி இவனை வந்து பேசிட்டு போனோம். பொதுவாக அப்ப சரி இவனு இப்படி பேசுறாங்களே, மற்ற நாட்டுல மற்ற கண்ட்ரில இந்துக்கள் வாழ்றாங்க, இந்து கோவில்லாம் இருக்கு, அவங்களாம் வந்து அனுப்பிச்சு விட்டலாமா? என்ன அது வந்து லாஜிக்கு? ஒரு இடத்துல தோண்டி பார்த்தோன்னா அங்க இன்னொரு கோவில் இருக்கும். அதாவது இங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில் இருக்கிறது இந்து கோவில், அந்த கோவில் நீங்க தோண்டி பார்த்தோன்னா பௌத்த மதம் இருக்கும். அதுக்காக நீங்க பௌத்த மதம் சொல்லி இந்து கோயில வந்து இடிச்சிடலாமா? இடிச்சிருக்காங்களே தோழர். இப்ப டெல்லியில பார்க்கிங் வசதி இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இடிச்சிருக்காங்களே. ஆமா, யார் இடிச்சது? RSS காரங்க இடிச்சிருக்காங்க தோழர். அப்படி சொல்லி அது பாரு. அப்ப பாரு, அவங்க மத நம்பிக்கை சாமி நம்பிக்கைலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு இடம் தேவைன்னா இடிச்சு போயிட்டே வந்துடணும். அது சாமி கோயிலாவது எந்த கோயிலாவது அப்படிதான். ஆனா ஒரு இடம் தேவைன்னா, ஏன்னா இவன் வந்து முழுக்க முழுக்க தோழர் அரசியல் தான். இவன் அரசியல் கரெக்டாக தான் பாக்குறாங்க. இப்ப என்னன்னா இந்த எல்லா பாபர் மசூதி மட்டும் இல்லை தோழர், எல்லா மசூதி இருக்குல்ல, எல்லா மசூதி கீழே பார்த்தோம்னா ஒரு இந்து கோயில் இருக்க வரலாறு இருக்கலாம். அந்த காலத்துல மன்னர்கள் வந்து வந்தாங்க, ஆண்டாங்க, போனாங்க, ஓகே. ஆனா எல்லாம் நீ பழமையா நீ மக்களை வந்து ஒரு ஒற்றுமையா வாழ்றான். அதில் போயிட்டு வந்து இந்து கோவில் அங்க இருக்கு, அங்க நீ நோண்டி பாரு அப்படின்னு நோண்டி பார்த்தா அது என்னவாகும்? அதேதான் நான் சொன்னல. அதே மாதிரி ஒவ்வொரு இந்து கோயிலையும் தோண்டி பாருங்க, நோண்டி பாருங்க, பௌத்த வரலாறு தான் இருக்கும். அப்படி இப்ப பண்ணலாமா? எப்ப இவன் என்ன பண்றவனா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு தொடர்ந்து மசூதி பார்த்தாவே போதும் அங்க இந்து கோயில் இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இருக்குது கேட்டா வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர் மசூதி பத்திரம் அப்படிதான் தோழர். பாபர் மசூதிக்கு அங்க ஒரு இந்து கோயில் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லை. ஆனா கோர்ட் என்ன சொன்னிச்சு, நம்பிக்கை காரணமா கொடுத்தது, பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தது. ஆனா அவ்வளவு கலவரங்களை ஏற்படுத்தி மக்களை கொண்டு அந்த விஷயம் பண்ணாங்க. ஆனா தோழர் ஒரு ஹிண்ட் ஒண்ணு வந்து எச்ராஜா ஒரு போஸ்ட் மூலியமா ஒண்ணு தெரிஞ்சுது, பாத்தீங்களா? நீங்க அத பார்த்தோம்னா முன்னாடியே பிளான் பண்ணி வெல் பிளான்டா அதே நாளதான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம் சம்பவம் சொல்லிட்டு அவங்க பிளானோட தான் வந்திருக்காங்க. கந்தன்மலைன்னு ஒரு படத்தை பண்றாப்புல எச்ராஜா, காலம் போன வயசுல ஒரு படம் பண்றாப்புல, கந்தன்மலை காப்பாத்த போற சொல்லி ஒரு படம் பண்ணி அதுல டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல. டிசம்பர் 6 இன்னைக்கு என்ன டேட்? 4 தோழர், என்ன டேட் சொல்லி சொல்றாங்க? டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்லனா அப்ப 6ஆம் தேதி தமிழ்நாட்டுல கலவரம் பண்ண பிளான் பண்ணிக்கிறாங்க. அயோத்தி மட்டும் இல்ல, இப்ப திருப்பரங்குன்றமும் நாங்க ஆக்க போறோம் அப்படின்னு. அப்ப 4ஆம் தேதி நேத்து நைட்டே போயிட்டு கூட்டத்தை கூடி
மதவெறி தூண்டு விதமா வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஐயோ இந்துக்கள் உள்ள ஓடல, ஐயோ இந்துக்களை உள்ள ஓடல அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி கலவரம் பண்றது பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க சங்கிகள். ஏன்னா இவங்க நோக்கமா அதுதான், மக்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை தோட. இவங்கெல்லாம் இந்து மக்கள் சேர்த்த பிரச்சனையே கிடையாது. அது அந்த பிணத்த மேல ஏறி வந்து அரசியல் பண்ணணும். அப்படிதான் வந்து மோடி ஆட்சிக்கு வந்தாரு. பாபர் மசூதியோட வரலாறு நீங்க எடுத்து பார்த்தாவே அது மோடியோட மாஸ்டர் மைண்ட் தான். அது அப்படி அவ்வளவு மக்களை கொண்டுதான் இன்னைக்கு வந்து அவர் இந்தியா வந்து ஆள்றாரு. இது தமிழ்நாட்டுல செல்லுமா தோழர்? அதே யுக்தி வந்து தமிழ்நாட்டை கொண்டு அது கண்டிப்பா செல்ல தோழர். ஏன்னா இங்க வந்து திராவிட கட்சியில இருக்கு தோழர். இங்க வந்து பார்த்தோன்னா இவங்க எல்லாரும் வந்து சமத்துவமா பாக்குற ஒரு கட்சி. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இங்க ஒரு கலவரம் ஆயிருக்கும். கண்டிப்பா ஆயிருக்கும். எடப்பாடி இருந்தாருன்னா 100% கண்டிப்பா ஆயிருக்கும். விஜய் இருந்தாருன்னா கண்டிப்பா ஆயிருக்கும். அப்ப பாருங்க, பொதுவா நம்ம சேனல்ல சொல்லுங்க, ஏன்டா எப்ப பார்த்தாலும் நீங்க ஊப்பி சப்போர்ட் பண்றீங்க. காரணம் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள், மத கலவரம் பிரச்சனை எல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டா நிற்கும், கரெக்ட் அடிக்கும். அதாவது பார்த்தோன்னா முதல்வர் சொல்லுவாரு, இந்தியாவுக்கே நாங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லுவாரு தமிழ்நாடு. ஏன்னா உங்களோட மத அரசியல் வந்து நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போல்டா சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல மற்ற எந்த தலைவர் இருந்தாலும் பார்த்தோன்னா மத கலவரத்தின் ஏற்பாடு ஈஸியா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா முதல்வர் அன்னைக்கு நைட்டா பார்த்தோன்னா 145 போட்டு காவல்துறை வச்சு ஒடுக்கி இருக்காங்க. ஒடுக்கும்போது சங்கிகள்லாம் தட்டி தூக்கி பாருங்க, போலீஸ் எல்லாம் பொதுமக்கள் வந்து கை தட்டாங்க. பாத்தீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் கலவரத்தை வந்து சங்கிகளை அரெஸ்ட் பண்ணுங்க, தூக்குங்கன்ற. அப்ப அந்த வீடியோ பார்க்கும்போது ஐயோ இந்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மட்டும் எவனா ஒருத்தன் போடாம போஸ்ட் பாத்தீங்களா, இந்துக்கு ஒரு இந்திய நாட்டுல ஒரு இந்து கதறாங்க பாருங்க பாவம்னு சொல்லி எவனா போஸ்ட் பண்ணுவோம், நம்பாதீங்க. இந்துக்கள் எங்களை போன்ற இந்துக்களா நாங்க சந்தோஷமா தான் இருக்கு, எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஆனா அப்படி பண்றான். ஆனா அந்த கலவரம் தூண்டு வந்தவங்க தான் போலீஸ் தூக்குதான் அடிச்சு கொண்டு போகுது. கேட்டா சொன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, எங்களை உள்ள விடுன்றா. டேய் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ என்ன கலவரம் பண்ண நோக்க தானே உள்ள வர, யாரா நீ போடான்ற. மேலும் கூட நாங்க போறோம்னு தமிழக அரசு சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட் கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மக்கள் இங்க அமைதியா வாழணும், சந்தோஷமா இருக்குன்னு நாங்க பாக்குறோம். அப்படிதான் தமிழக முதல்வர் பாக்குற, தமிழக அரசு பாக்குது. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குதான் ஃபார்ம் பண்ணாங்க. அதை முற்றிலுமே அன்னைக்கு நைட்டா சங்கிகளை அடிச்சு ஸ்டாண்டர்டா நிக்குது போல. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணா கலப்புவாங்கன்னு தெரியும். டிஎம்கே வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும். அதெல்லாம் கவலைப்படாம இல்ல இங்க வந்து இந்த கலவரம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அதாவது பிஜேபி சங்கிகள் மட்டும்தான் டிஎம்கே வந்து பார்த்தோன்னா இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்துக்களுக்கு எதிராக செயல்படாது, பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்படும். ஏழ்மையான இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அனைத்து சாதனைகள் அர்ச்சகர் ஆகும் போது இந்த திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஆனா தமிழக நாட்டுல கொண்டு வராங்க, தமிழக அரசு கொண்டு வருது. எல்லாரும் உள்ள போண்டா, போடா நீ போடா கோயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லுது. அப்ப தமிழக அரசு தான் இந்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. இவனை மாத்தி சொல்றானு தமிழக அரசு பார்த்தோன்னா பார்ப்பன ஆதிக்க சித்தாந்தத்துக்கு வந்து இதா இருக்கு. அதிகாரம் நாங்க தான் உயர்ந்தவன், நான் வந்து மேன்மையானவன், எங்களை வந்து பூனல் போடணும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது டேய் நீ என்னடா போடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மனுஷன் உள்ள விடுறா அப்படின்னு சொல்லுது. அதன் காரணமா தான் இந்த பிஜேபி சங்கி சொல்றாங்க இந்துக்கள் எதிரி. அப்படிலாம் கிடையாது. பிஜேபி போன்ற ஒரு கட்சி என்னடா அது கட்சி அது, ஏன்டா காலங்காலமா வந்து இந்து மதத்தை வச்சு ஒரு ஃபார்ம் பண்றீங்கடா. கலவரம் பண்ண நோக்கத்தோட வர எந்த ஒரு இதா இருந்தாலும் தமிழ்நாட்டுல செல்லாது. தமிழக மக்கள் ஒரு ஏற்க மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து 4 பேர் வா வா நம்ம அங்க மசூதிக்கு கூப்பிட்டு நம்ம யாரா போக மாட்டாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல ஒரு இந்து பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டான். மதம் மாத்திர சொல்லதான் வந்து சாகஷ் அந்த பொண்ணு செத்து போயிட்டா, மதம் மாற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வதனையை ஃபார்ம் பண்ணாங்க. அண்ணாமலை தலைமையில ஒரு பெரிய கலவரம் பண்ணலான்னு பார்த்தாங்க. அப்ப இந்துக்களும் வாங்கடா ஒற்றுமை வாங்கடா வர்றான் மதம் மாற சொல்லி நம்மள சாவடிக்கிறான்னு சொல்லி பேசுறாங்க வீடியோல. சூசைட் அப்படிதான் ஆச்சு. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு இந்துக்கள் இல்ல. யாருன்னா அப்பாவும் இந்துக்கள், நம்மள மாதிரி இந்துக்கள்லாம் இல்ல, சங்கிங்க மட்டும் தான். யாரு அவாலும் மட்டும் தான். அந்த படத்துக்கு மட்டும் வந்தாங்க. ஆமா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல வந்து நிப்பாங்க. அப்ப வெறும் அவாவுக்கு மட்டும் தான் அங்க வந்து நின்றுக்கிறாங்க. போராட்டம் கிடையாது. அவர் மேடை போட்டு அண்ணாமலை கேட்டு ஆமா அடித்தடி போராட்டம்லாம் அவாவுக்கு போக மாட்டாங்க. சும்மா போயிட்டு ஒரு காஃபி ஒண்ணு சாப்பிட்டு அவாவை பார்த்து மீட் பண்ற மாதிரி போட்டோம். இதுக்கு மட்டும் பார்த்தோன்னா வெறும் அவாவுக்கு மட்டும் தான் இருந்தாங்க. நிறைய பேர் கூப்பிடுறாங்க வாங்க நம்மளாம் இந்துக்கள் தானே வாங்க வந்தா டே போராடே யாரும் தெரியும் இருந்திருப்பானா. அது கிட்டத்தட்ட இருந்தாலும் அது. ஆனா அது வந்து ஆளு இல்லாதால பக்கத்து மாநிலதான் வந்து கூட்டு வந்தாங்க. ஆந்திராவில ஆந்திரா வந்து லாரியே வந்து கூட்டத்தை கூட்டி பார்த்து இந்துக்களுக்கு பெரும்பான்மை வந்து காமிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இந்துக்கள் கண்டிப்பா ஒருபோது அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு அண்ணாமலை ஏற்படுத்தின ஒரு மதக்கலவரத்தை பார்த்தோன்னா தமிழக மக்கள் வந்து முறியடிச்சாங்க, உங்களுடைய ஓடிப்போடான்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தோன்னா தமிழக முதல்வர் மட்டுமல்லாம தமிழக மக்களும் சேர்ந்து
சங்கிகளை வந்து விரட்டி வச்சிருக்காங்க. ஆனா தோழர் கேஸ் போற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணு இந்த மாதிரி நான் தீபம் ஏத்த போறேன்னா அங்க இருக்க கோவில் நிர்வாகம் வந்து ஒரு கேஸ் கொடுக்கலாம். அங்க ஒரு தேவஸ்தானம் ஒரு பொறுப்பு இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரு 3வது நபர் கொடுக்குறாரு, அதுக்கு அது அவங்களுக்கு சாதகமா வந்து தீர்ப்பு வருது. சோ அந்த வழக்க நீதிபதி சொன்ன விஷயங்கள நிறைய அதேதான் தோழர். இவங்க வந்து மாஸ்டர் மைண்ட் தான் தோழர். பார்த்தோன்னா பாபர் மசீதி இஷ்யூ இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி தான். பாபர் மசீதி எவனே ஒரு சங்கி என்ன பண்ண எகிரிச்சு உள்ள போயிட்டுக்கிறான். உள்ள போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்து இந்து கோயில் இருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அவன் சொன்ன வாக்குமூலத்தை கொண்டு இந்து கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சங்கிகளும் உள்ள பூண்டாங்க. உள்ள பூந்தா அந்த மசீதியை உடைக்கிறது தட்டுறது அப்படின்னு பெரும் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் கடைசியா அது வந்து கலவரம் படுத்தி ஃபார்ம் பண்ணி உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு, சண்டே ஆச்சு. அப்படியே கலவரம் ஆயிட்டு மக்கள் அப்பாவி இருந்து செத்து போனாங்க. ஒரு அவ்வாக்களும் சாவல, நாக்குல எவனும் சாவல. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல இவங்க வந்து மத கலவரம் பண்ணி அங்க வந்து இந்து கோயில்களை நாங்க தான் பாதுகாப்பு, இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி யாரை புதிய எதிரி காட்டுறாங்கன்னா சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் எண்ணிக்கையில ரொம்ப கம்மியான மக்கள் அவங்கள புதிய எதிரை காட்டுவோம். ஏண்டா 70-80% இந்துக்கள் வாழ்ற நாட்டுல ஒரு 20% 30% மக்கள் வச்சுருந்து புதிய எதிரை வந்து காட்டுவோம். இவனால்தான் நம்மளுக்கு ஆபத்து, இவன் நம்மளுக்கு கோயிலை வந்து வாங்கிட்டான் பிடிச்சிட்டான் அப்படிலாம் கிடையாது. ரெடி நம்ம இந்துக்களே வந்து இடத்த வந்து கொடுப்பாங்க, கட்டி இங்க சாமி கும்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சாமி தாங்க, உன் சாமி எங்களை காப்பாத்து. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு காய்ச்சல்லாம் நம்ம வீட்டு இந்துக்கார பெண்கள் தூக்கிட்டு ஓடுங்க. ஒரு ஏன்னா ஒரு மசூதியில போயிட்டு இருந்தாங்க, பாய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க, பேய் பிடிச்சுன்னு கூட்டு போய் நிற்பாங்க. அப்ப அந்த சாமி அவங்க வணங்குறாங்க, சாமியை தான் பாக்குறாங்க. பண்டிகை வந்தா சாப்பாடு பிரியாணி கொடுங்க பாய் சாப்பிடணும் அள்ளி சாப்பிடலாம், பாப்பா சாப்பிட மாட்டோம். ஐயப்பன் கோவில கூட அப்படிதான் சொல்ல, நம்ம போகும்போதே வந்து ஸ்டார்டிங்லேயே வாபரை வந்து கும்பிட்டுட்டு தான் அவங்க வந்து ஐயப்பன் கோவிலுக்குள்ளே போவாங்க. இந்துக்கள் வந்து இங்க போயிட்டு அங்க போய் சாமி கும்பிடுவாங்க, அங்க இருக்கிற பாய் வந்து இங்க சாமி கும்பிடுவாங்க. ஆனா ஒருபோதும் அந்த அவ்வா சொல்லக்கூடிய அந்த பாப்பாங்க பூனை பொண்ணு ஒருபோதும் போக மாட்டாங்க, கும்பிட மாட்டாங்க. அவனை பார்த்தோன்னா அவனுதான் வந்து தூண்டக்கூடிய விஷயமே. அந்த மாரி வந்து தொடர்ந்து பண்றாங்க. ஹெச் ராஜா, அர்ஜுன் சம்பத், இந்த மாதிரி RSS, இந்த மாதிரி இந்து மக்கள் கட்சியில இந்த மாதிரி கட்சியை ஆரம்பிச்சு ஒரு மத கலவரம் ஃபார்ம் பண்றவங்க தயவு செய்து மக்கள் நீங்க வந்து விழிச்சுக்கணும். ஏன்னா நாங்க சொல்றத விட கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வாழ்ற மண்ணு. அதனால இந்த மாதிரி கலவரம் பண்ற ஆட்களை பார்த்தாவே யோசிக்காதீங்க, செருப்பு கழட்டி அடிங்க. கண்டிப்பா தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நாளைக்கு சாகும் இவன் இந்த மாதிரி கலவரம் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கலவரம் ஏற்படுத்த விடாதீங்க. எல்லாரும் ஒற்றுமை தான் இப்போ வாழ்றாங்க, மாமன் மச்சன சந்தோஷமா இருக்கு. அப்படி வாழ்ற ஒரு மண்ணுல இந்த மாதிரி சங்கிகள் வந்தா தயங்காதீங்க, விரட்டு அடிங்க. ஆமா, இது யாரும் தமிழக மக்கள் யாருமே போய் கேட்கலையே தோழர், எங்க இங்க ஏத்த விடுங்கன்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. கோவில் இருக்காவும் கேட்கல, மக்களும் கேட்கல. யாரோ ஒருத்தர் ஒரு RSS ஆரம்பிச்சு விட்டதா இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேச இந்த நிமிஷம் கூட இப்ப அவங்க பிளானிங் தான் போயிட்டு இருக்கோம். 4 நெருங்குது, 6ஆம் தேதி நெருங்கிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு தான் இருக்கு. ஒருபோதும் தமிழ்நாட்டுல இந்த பிஜேபி சங்கியோட கனவு பலிக்காது. தமிழ், ஏன்னா இது பெரியார் மண், இது தமிழ்நாடு. ஸோ கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும் தோழர். ஸோ இந்த இஷ்யூ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.